IBPS PO preference லிஸ்ட்டுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்னா என்னன்னா, இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு செட் ஆஃப் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எது கொடுக்குறீங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்க, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்கன்னு அப்படின்னு நீங்கள் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு திஸ் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ், இது ஒன்று பெரிய கஷ்டம் ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, ஒரு குட்டி ரிசர்ச் தான், அவ்வளோதான். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் ஐ வில் கெட் போஸ்டட் சம்வேர், எங்கனாலும் வந்து நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்க தான் போகிறீங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எனக்கு இது அதிகமாக நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சர்க்கிள்குள்ளே சவுத் இந்தியாவுக்குள்ளே வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இருப்பாங்க. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும், அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சம் ஹாட் டைமில் ரொம்ப வந்து பீக்கான டைம்லலாம் வந்து உங்களுக்கு ஹாட் டைம்னா வெயில் டைம் சொல்ல ரொம்ப ஹாட்டான ஏரியா, லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா. அண்ட் அதே மாதிரி டைம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஷியல் இயர் க்ளோசிங் அந்த மாதிரிலாம் இருக்கிற டைமில் ஹெக்டிக்காக எப்படினாலும் ஹெக்டிக்காக தான் இருக்கும். ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் வச்சு இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் இருக்குது, அதுக்கு IBPS POன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபர் வந்து உங்களுக்கு 1 டேக்கு இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திஸ் இஸ் ஆர் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட். அண்ட் லாஸ்ட் டைம் ஒரு தம்பியை நான் பார்த்தேன் யதார்த்தமாக, அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நிறைய பேர் கனரா பேங்க் வேணும்னு நினைப்பாங்க, ஏன்னா வந்து எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் இருக்குது, அதுவும் முக்கியமாக சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது கனரா பேங்க், அதனால நம்மளுக்கு போஸ்டிங் வைஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வாங்குறது ஈஸி. பட் அவர் என்ன சொன்னார்னா ரொம்பவே கனரா பேங்க்கில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குக்கா, அதனால அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்தியன் பேங்க் வந்து ஓரளவுக்கு கம்பேரட்டிவ்லி மித்த பேங்க்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அதுவும் வந்து நம்மளால் 100% சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க, அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸில் சொல்கிறேன், ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது, அதுவும் 100% சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குகிற இடமே வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் புழக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஏரியானா அஃப்கோர்ஸ் அங்கே உங்களுக்கு கண்டினியூஸாக ஒர்க் இருந்துட்டு தான் இருக்க போகுது, சரியாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா இட் வில் பி அ குட் சாய்ஸ். அஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸும் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரியர் க்ரோத்துமே நல்லா தான் இருக்குது. ஸோ மர்ஜர்லாம் முன்னாடி நடந்துருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா ஓவரால் குட் சாய்ஸாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அண்ட் PNB பஞ்சாப் நேஷனல் பேங்க் பொறுத்த வரைக்கும் வந்து அதான் சொல்கிறாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா ஓகே கொஞ்சம் எங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் ஏன்னா நான் வந்து 4 பேர்கிட்ட கேட்டேன்னு நினைக்கிறேன், அதில் 3 பேர்த்துக்கு பரவாயில்லக்கா அப்படின்னு தான் சொன்னாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து நம்ம இது பேஸ்ட் ஆன் வேக்கன்சியாக இருக்கட்டும், பேஸ்ட் ஆன் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ PNB நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இல்லைக்கா எனக்கு வந்து சவுத் இந்தியாவில் தான் அதிகமாக பிளேஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கனரா பேங்க்கை செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா, கனரா பேங்க்கை வந்து நீங்கள் செகண்ட் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். பெருசாக எனக்கு எங்கேனாலும் வேலை இருக்க தானே போதும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, கையில் காசு வருதா அது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கனரா பேங்க்கை செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். அண்ட் அதே மாதிரி வந்து உங்கள் சவுத் இந்தியா பிரான்ச்சஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கனரா பேங்க்கை செகண்ட் பொசிஷன் கொண்டு வந்துட்டு இந்தியன் பேங்க்கை தேர்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 3 பிளேசஸில் வந்து கனரா, இந்தியன், அடுத்தது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சிடலாம். ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா, PNB, கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். எதுக்கு இதை 3 கடைசியாக இருக்குன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் லோட் மாட்ரேட்டாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு லெவலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு லெவலில் வேணும்னு நினைக்கிறீங்க, அதாவது எனக்கு சவுத் இந்தியாவில் தான் போஸ்டிங் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதை கொடுங்கன்னா கனரா கொடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்படி செகண்ட் வந்து இதை கூட கொடுங்க, ஏன்னா வந்து இது உங்களுக்கு இன்னும் இது அனௌன்ஸ் பண்ணாட்டியுமே உங்களுக்கு வேகன்சிஸ் எவ்வளோன்னு அனௌன்ஸ் பண்ணாட்டியுமே அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு கூட வர வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ்
இப்படி கொடுங்க. உங்களுக்கு வந்து தமிழ்நாடு பேசிஸ் சர்க்கிள் சவுத் இந்தியா சர்க்கிளில் வரணும்னா இப்படி கொடுங்க. மித்த பிரச்சனைலாம் இல்லை. எனக்கு கரியர் க்ரோத் முக்கியம், எல்லாமே முக்கியம். ஒர்க் லைஃப் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும், கரியர் க்ரோத் இருக்கணும், சேலரி முக்கியம், இது எல்லாமே நீங்கள் முக்கியம்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்டரை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, காட் இட், தட்ஸ் இட் கைஸ்.